ஒரு வன்னியனுக்கு ஒரு சொட்டு ரத்தம் வந்து இதில் விழுந்தா நான் 11வது அவதாரம் எடுப்பேன். அதெல்லாம் எடுக்க மாட்டார். அன்புமணிக்கு எதுன்னா அவர் வருவார். இதுவரை இறந்துபட்ட இந்த 25 தியாகிகள் குடும்பத்திற்கு என்ன செய்தார்? செய்யலையே. செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடிப்பதில் இவர்கள் கில்லாடி. வன்னியர் பொதுச்சொத்து வாரியத்தை பேரை எடுத்து ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மாத்திக்கிட்டார். அப்படியா? ஆமா, வன்னியர் கல்வி அறக்கட்டளை வந்து ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை. ராமதாஸ் அந்த 2 கல்லை விட்டு வச்சுட்டான் ரயில்வே ஸ்டேஷன்ல, இங்க பண்ணிட்டு அங்க பண்ணிட்டு, அதனால வந்து அவங்க கொடுத்துட்டாங்கன்னு அவங்கவுங்கள போராட்டத்தில் இறங்கி அந்த டைம்ல வன்முறையில் ஈடுபட்டாங்க. இது வழக்கும் போட்டாங்க. நீங்க வந்து கிளைம் பண்றது இப்ப பெரிய பிரச்சனையா இல்ல இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கறது பெரிய பிரச்சனையா? எங்க இடஒதுக்கீடு இதுதாங்க நடைமுறை. போராட்டம் பண்ணாங்க, கலாட்டா பண்ணாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. உன்னை நம்பி வந்து போன காடு வெட்டி குரு நடு ரோட்டில் விட்ட மருத்துவ கொலை பண்ண அவன் இன்னைக்கு வரலும் கேள்வி கேட்கிறான். 25 தியாகிகள் அவங்க வீட்டுக்கு போய் ஏதாவது பண்ணுங்க ஐயான்னு சொன்னா என்ன பண்றான்? தாலி ஏற்ற முண்டச்சிங்களா இங்க வராதுன்னு துரத்தி அளிக்கிறது. இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த அவர் சொன்னார். அப்படி? ஆமா, அவன் இதை விட அதிகம் பேசுவான் மாதிரி. என்ன வந்து பேட்டி எடுத்த என்னங்க உங்களை நாயின்னு சொல்றாரு. கரெக்டியா திருட வந்தா நாய் குலைக்கும். நாய் வந்து இந்த சமுதாயத்துக்கு நன்றி உள்ள நாய். சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நாங்க படிங்கன்றோம், திமுக அரசு குடிங்கன்னு சொல்லி ராமதாஸ் சொல்றாரு. பேர் படிங்கன்னு எத்தனை பேர் படிக்க வச்சுட்டாரு? இவர்கள் வந்து பேசுவார்கள். அதுவும் எப்ப பேசுவாங்க? தேர்தல்லாம் தோல்வி அடைஞ்சிட்ட பிறகு திடீர்னு தூக்குவாங்க வன்னியர் சங்கத்தை. வன்னியர் சங்கத்தை பாரு, யார் ஊர்லாம் வன்னியர் இருக்கிறாங்களோ அந்த ஊரை எழுந்துறான்றான். கிராமத்திலிருந்து 25 இளைஞர்கள் தாருங்கள், உங்களிலே ஒருவரை முதலமைச்சராக்கணும் தான் பேசினாரு சத்தியமன். யாரை முதலமைச்சராக்கிறதுக்கு 2016 வந்து அறிவிச்சாரு? அன்புமணிக்கு தான் அறிவிக்கிறார். கூட்டணியில ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு முடிஞ்சவன என்ன சொன்னீங்க? தேசிய நலன் கருதி கூட்டணி. பச்சையா போய் சொல்ல மாதிரி. நாட்டு குத்தி நைனா நீ இல்லைன்னா எப்படி நைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புழுவு. அங்க நேரா பார்த்தா கிளீசரின் இருக்குது. அதை ஷூட் பண்றோம். கேட்கறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா சவுண்டா பேசுங்கண்ணே, நல்லா அழுவுங்க, உணர்ச்சி வசப்பட்டாதான் அது சரி வரும்னு. மனக்காரனை சுத்தி 10 பேரு, பைத்தியக்காரனை சுத்தி 10 பேரு. இந்த ஒரு ஒண்ணுத்துக்கு ஒரு கட்சியை வச்சுக்கின்னு ஊர்த்தாலி அறுத்துக்கிறானுங்க. இது கூட ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. எங்க போனாலும் இந்த கூட்டம் தான் வரும். 420 ஃபோர்ஜரி எனக்கு தெரியாதவர்கள்ங்கிட்ட ஊர் உலகத்துக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு இல்லை. அப்போ அப்படியாப்பட்டவன் ஏன்டா நம்புற? அவன் என்ன சொல்ற? ஊமை ஜனங்கன்ற உதவாங்க விடுவ, ஈர பேனாக்குவே, பெருமாளாக்குவே, பெரும் பிரச்சனையாக்குவே, எல்லாரும் பேர்லயும் வம்பு வழக்கு வரும். இது வந்து நியாயமா ஒரு அரசியல்வாதி பண்ற வேலையா? ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுத கதை தான் ராமதாஸ். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி தலைவரும் வன்னியர் கூட்டமைப்பு தலைவருமான திரு CN ராமமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? தொடர்ச்சியா அருமையாக சார். தொடர்ச்சியா வந்து பல பேட்டிகள் உங்களோட பார்க்க முடியுது. குறிப்பா நான் இந்த கேள்வி வந்து ஆரம்பிக்கிறேன். நான் மக்கள் என்னை ஏத்துக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 40-45 வருடமாக அரசியலுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் எங்க மக்களுக்கு அர்ப்பணித்தாரு? மக்களுக்கு அர்ப்பணித்தது இருந்தால் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டராக எத்தனை பேர் இருந்தாங்க? 7 பேர் அவங்க கட்சி சார்பாக இருந்தாங்க. 11 ஆண்டு காலம் மத்திய ஆட்சியில் இடம்பெற்றிருந்தாங்க. எந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு எதாவது செஞ்சாங்க? தமிழ் மக்களுக்கு செஞ்சாங்களா? இல்லை இவரால் பாதிக்கப்பட்டு சிறை சென்று அப்புறம் துப்பாக்கிச்சூடில் இறந்து போன யாராவது ஒருத்தருக்கு சின்ன உதவி செஞ்சாங்களா? எதுவும் செய்யலையே. எதுவுமே செய்யல. அவருடைய குடும்பம். அவர் ஆரம்பத்திலேயே சொல்லுவார், ஒரு வன்னியனுக்கு ஒரு சொட்டு ரத்தம் வந்து இதில் விழுந்தா நான் 11வது அவதாரம் எடுப்பேன்னு. அதெல்லாம் எடுக்க மாட்டார். அன்புமணிக்கு எதுன்னா அவர் வருவார். சரி, இதுவரை இறந்துபட்ட இந்த 25 தியாகிகள் குடும்பத்திற்கு என்ன செய்தார்? செய்யலையே. அவங்க நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கோம்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டாங்க. நான் அதை உதாரணம் சொல்றேன். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை வந்து நாங்கள் தான் நிறைவேற்றணுன்றாங்க. 500 மதுக்கடைகளை நாங்கள் தான் மூடணுன்றாங்க. திருமண கூடங்களில் மது விற்பனை செய்யக்கூடிய அந்த விவகாரத்தை நாங்கள் தடுத்தோம்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே போறாங்க. அதெல்லாம் யார் போட்ட வழக்கு? முதல்ல பூவுலகின் நண்பர்கள் போட்ட வழக்கு இது. அந்த வழக்கில் வந்து இங்கே இம்பீட் ஆகுறாங்க. ஒன்றா சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கிட்ட ஏற்கனவே இன்னொருத்தர் உழைப்பை தானே உறிஞ்சுவாங்க. இப்போ 10.5% ஒதுக்கீடு நான் வாங்கி தந்தது அவங்க வாங்கி தந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா? இந்த பூவுலகின் நண்பர்கள் அந்த இவருக்கு சுந்தரராஜன் போட்ட வழக்கு இது. 8 வழிச்சாலை இருக்குதுல்ல, அதுவும் அவர் போட்ட வழக்கு தான். ஸோ இது மாதிரி யாராவது போட்ட வழக்கில் இம்ப்ளீடு
சேர்ந்துப்பாங்க. சேர்ந்துட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட் வரும்போது அதுவும் கொடுப்பாங்க. அவர் வந்து இவ்வளோ பெரிய கட்டமைப்புனா இந்த வெளியில் வந்து சொல்லி பேசுகிற அளவுக்கு இல்லைல்ல. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இது வந்து 11 ஆண்டு காலம் மத்திய அமைச்சர்கள் இருந்தாங்க. 7 அமைச்சர்கள் இருந்தபொழுது அவங்களுக்கு வந்து அந்த மீடியாக்கள் வந்து அக்சஸ்ன்றது ஈஸியாக போச்சு. அவங்க சொல்கிறதெல்லாம் போடுறாங்க. பட் ஆனால் அவரு மற்றவங்க சொல்கிறது எங்கே போடுறீங்க? அவரு தானே இந்த கேஸே போட்டார். இப்போ 10.5% நான் தானே அப்பேன், நான் தானே கேஸ் போட்டேன், நான் தானே நடத்துகிறேன், கலைஞரை ஏற்று நான் தானே கேஸ் போட்டு அது வந்து கொண்டு வந்து இன்றைக்கு வந்து நிற்குது. ஸோ அதை கூட அவங்க செஞ்சிட்ட மாதிரி இல்லை சொல்கிறாங்களே. செய்யாமலே செய்து விட்டதாக செய்தது போல் நடிப்பதில் இவர்கள் கில்லாடிகள். இந்த 108 சொன்னாங்க. 108க்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? உங்களபடியே அது என்ன நடந்தது? ராஜசேகர் ரெட்டி இருந்தார் இல்லையா, அவர் அமெரிக்கா பயணிக்கும் போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்ட போது அவரை வந்து வேன் ஆம்புலன்ஸில் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது அந்த டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த குழு, இது வந்து ஒரு அரை மணி நேரம் லேட்டாக இருந்தால் கூட அவர் வந்து மரித்திருப்பார், நீங்கள் கரெக்டாக எப்படியே கொண்டு வந்துட்டீங்க பரவாயில்லன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை தேற்றி அனுப்பும்போது இங்கே வந்த உடனே என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஏற்கனவே அந்த ஹைதராபாத்தில் வந்து அவங்க ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்குது. அவங்க இயற்கையாகவே இது மாதிரி நீடி பர்சன்ஸ், இந்த மாதிரி மருத்துவ உதவிக்காக அவங்கள கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த ஆம்புலன்ஸ் மாதிரி அவங்க வச்சு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்களும் அந்த என்ஜிஓ அமைப்பும் ராஜசேகர ரெட்டியும் சேர்ந்து ஆரம்பித்தது தான் 108. அவர் தான் முதல்ல அங்கே வந்து ஹைதராபாத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் கலைஞர் கூட இங்கெல்லாம் 108 அப்பவே செஞ்சார். ஆனால் என்ன நடந்தது, இதையெல்லாம் பார்த்த யூபிஏ சேர்மன் 1 இருக்கும்போது சோனியா காந்தி இருந்தாங்க. அவங்க இதை கேள்விப்பட்டு ஏன் நம்ம இந்தியா முழுக்க செய்யக்கூடாதுன்னு மன்மோகன் சிங்கை அழைச்சி இது ஃபீசிபிலிட்டிஸ் இருக்கா, இது சரி பண்ணுவதற்கான செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறாங்க. பணம் போதுமா, அதெல்லாம் வேணும்ல பட்ஜெட்டில். அதுதான் அவர் தான் வந்து ஆய்வு பண்ணிவிட்டு இது செய்யலான்னு சொல்லி சொன்னார். அவர் சொல்லுகின்ற பொழுது அதுக்கப்புறம் அது வந்து செயல்பாட்டுக்கு வருது. அப்போ இவர் அமைச்சராக இருக்கிறாரு தவிர அதுதான் இவர் 108 இவர் எங்கே கொண்டு வந்து அப்படியே திட்டத்தை கொண்டு வந்து தீட்டி அப்படி இன்றைக்கி சொல்லி நாளைக்கே பண்ணிட்டாரா? இவர் சொன்ன எத்தனையோ திட்டங்கள் இருக்கிறது. எய்ம்ஸ் மாதிரி 6 எய்ம்ஸ் கல்லூரிகளை இந்தியா முழுக்க கொண்டு வருவேன், உடனடியாக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரோம்னாரு. கொண்டு வந்தாங்களா? இல்லையே. அவங்க எதுவும் செய்யலையே. இதுவரையிலும் செய்யல இல்லையே. அதுக்காவது ஏதாவது இது பண்ணாங்க சார். நீங்கள் இப்படி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஆனால் அவர் என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, நீங்கள் முன்னாடி உங்கள் பேட்டியில் தான் நான் பார்த்தேன் நான், அதாவது பாமக வந்து வன்னியர்களுக்கு அத்தாரிட்டி மாதிரி பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு 10.5 அவங்களே கிளைம் பண்ணுறாங்கன்ற மாதிரி நீங்கள் குறிப்பிட்டீங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஊமை சனங்களுக்காக குரல் கொடுக்கறத நான் வந்து தன்னை தான் சொல்கிறார், குரல் நாங்கள் தான் குரல் கொடுக்குறோன்றாங்க. வெளிப்படையாகவே வன்னியர்களோட அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தோம்னா பாமகன்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அப்போ மக்கள் பார்வையில் பாமக வந்து வன்னியர்களுக்கு போராடுறாங்கன்ற மாதிரி தானே இருக்குது. அவங்க என்னைக்கு போராடினாங்க சொல்லுங்கள்? இத்தனை ஆண்டு காலத்தில் என்னைக்காவது இப்போ இடஒதுக்கீடை பற்றி பேசியிருக்காங்களா? வெளியில் பேசுனதில்லை, பொது வெளியில் பேசுனதில்லை, கேட்டதில்லை. எப்போ வருது? வழக்கு போட்டு இவங்க ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா சட்டமன்றத்திலே மற்ற இடத்துல நடக்கிற அந்த நிகழ்வுகளை தொகுத்து உடனடியாக அவங்க வந்து அமளி துமளி பண்ணுவாங்க. இப்போ அவர் என்ன சார், ஊமை ஜனங்கள்லாம் இவங்க ஊமை ஜனங்கள் தான் ஊடு கொளுத்த சொன்னவனா? ஊமை ஜனங்கள் தான் எல்லாம் தாக்குறீங்களா மற்றவங்கள? சகோதர சமுதாயத்தோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டியவர்கள் ஒரு வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது, கல்வி பயிலுகின்ற இடத்துல, பணி செய்கின்ற இடங்களில் சேர்ந்து பயணிக்க வேண்டியவர்களுக்கு ஒரு சிறு பிரச்சனை என்றால் அந்த சிறு பிரச்சனையை கூட ஊதி பெரிதாக்கி பெரும் பிரச்சனையாக்கி ஊரை ரெண்டாக்கி உதவாங்க விட்டுட்டு எல்லாம் வம்பு தும்பு வழக்கில் மாட்டி கொள்ளுகின்ற வேலையை செய்வது யார்? ராமதாஸ். அவர் வேறு என்ன செஞ்சுருக்கிறாரு? உங்களுக்கு அறியப்படுதுன்னா அவர் கட்சி, நான் தான் சொன்னேன் ஆரம்பத்துலேருந்து ஒரு 11 ஆண்டு காலம் மத்திய அமைச்சர் இடம்பெற்ற ஒரே காரணத்தினால அவர் சொல்கிறத வருது. இப்போ நாம் எல்லாம் செஞ்சுருக்கோம். இந்த வாழ்வாங்கு வாழ்ந்த சமுதாயம் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன பண்ணோம், வழக்குகளை தொடுக்கிறோம், அரசிடம் கேட்குறோம். 3 பெரிய வழக்குகள். ஒரு வழக்கு பொது சொத்து வாரியம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற 240 அறக்கட்டளை எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து வன்னியர் பொது சொத்து வாரியம் என்ற அமைப்பை ஏற்படுத்துகிறோம். 2018 வந்து அதுக்கான தீர்வு கிடைக்கிறது. அது வந்து என்னென்னா ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்திட்டு 44வது சட்டமாக அது வெளியே வருது. அப்படி வருகின்ற அந்த சட்டத்தின் வெளிவந்த பிறகு அதுக்கு 4 பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கின்ற அரசியலமைப்பு சட்டமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோடு, 2வது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், 3வது வந்து
லிமிட்டேஷன் ஆக்ட், 4வது வந்து சிவில் ப்ரொசீஜர். இந்த தொகுப்புகள்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து பெஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் விட தாண்டின ஒன்று லிமிட்டேஷன் ஆக்ட். இது எங்கள் அப்பா வச்சுருந்தான், எங்கள் முப்பாட்டம் வச்சுருந்தான், அதனால் நான் வச்சுருக்கேன்னு ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது, எல்லாத்தையும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சட்டம் இருக்குது. அதில் தான் வந்து ராமதாஸ் வந்து 58வது அறக்கட்டளை, 244 அறக்கட்டளைகளில் 20 இது வந்து அவர் வச்சிருக்க 58வது அறக்கட்டளை வச்சிருக்கிற அந்த சொத்து எப்படி வந்தது அவர் தானே சொல்கிறாரு. என்ன கேட்குறாரு, உலகத்தில் இருக்க வன்னியர்களே நீங்கள்லாம் உதவி பண்ணுங்க, நான் வந்து உத்தேச நிகர்நிலை பல்கலைக்கழகம்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன், அதுக்கு வன்னியர் கல்வி அறக்கட்டளை பேர், நீங்கள் உங்கள் குழந்தைகளை அங்கெல்லாம் படிக்க வைக்கலாம், நான் அதுக்கான வேலைகளை செய்கிறேன்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்க எல்லா வன்னியர்களுக்கிட்டும் பணம் வாங்குறீங்க. 2வது செங்கல் கொடுத்தாங்க. இங்கே இருக்கிற லோக்கல் செங்கல், கம்பி, சிமெண்ட்டு, அது இல்லாமல் நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுட்டும் போனாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணி ஒரு கட்டமைப்பு நடத்தி முடிஞ்ச பிறகு அந்த பொது சொத்து வாரியம்ன்றது வன்னியர் பொது சொத்து வாரியத்தை பேரை எடுத்துட்டு என்ன பண்ணாரு, ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மாற்றிக்கிட்டாரு. அப்படியா? ஆமாம், வன்னியர் கல்வி அறக்கட்டளை வந்து ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை. அப்போ ஒரே நாளில் கட்டு சோத்தில் எச்சம் மூஞ்சிட்டு எல்லாம் எந்து தான் எல்லாம் சொன்னு சொல்லிட்டது இல்லாமல், இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த உழைப்பில் வந்தது, என்னுடைய சொந்த சொத்து, எங்கள் மூதாதையர்கள் கொடுத்த சொத்து, அப்படி இதில் யாரும் உரிமை கொண்டாட முடியாதுன்னு தானே பண்ணுறாரு. இல்லை சார், அப்படி பண்ணியிருந்தானே இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. என்ன பிரச்சனை? அது இந்த ஊம ஜனங்கள் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்காங்களா? ஊம ஜனம் இவன் தானே. அப்புறம் வந்து என்ன, இவர் வந்து கூத்தாடி மகன், போய் நிறைய பேசுவார், அவங்க அப்பா கூத்தாடி, இவரு கூத்தாடி, மகன் கூத்தாடி, தனிப்பட்ட தாக்குதல் மாதிரி, தனிப்பட்ட தாக்குதல். அதை தானே இப்போ கூத்தாடுறாரு. என்ன கூத்தாடுறாரு, இந்த பஃபூன்லாம் இப்போ வருவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, கிராமத்தில் பஃபூன் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஸ்க்ரீன்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. தாம் தோன்னு குதிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அண்ட சராசரம் கிடுகிடுக்க அப்படின்னா வந்தால் தொப்பை கூத்தாடின்னு வந்து குதிப்பாங்க. அவங்களுக்கு வந்து கடைசி வரலும் ட்ராவல் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க வந்து எதுவும் பாவம் செஞ்சு முடியும். அந்த மாதிரி தான் வந்து அண்டா கிடுகிடுக்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு. எந்த 86 வயசில் என்ன சொல்கிறாரு, குடுகுடு வயசில் கிடுகிடு போராட்டம் நான் நடத்துவேன், அது எந்த ஊம ஜனங்க வருவாங்க, ஊம ஜனங்களுக்கு ஜமாலி முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் வந்து ஒரு நகைச்சுவைக்காக இதை சொல்லலை, 10.5% இடஒதுக்கீடு வேணுங்கிற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் சொல்கிறாரு. யாருடைய பெற்ற பிள்ளை யார் உரிமை கொண்டாடுவது? இதே 10.5%க்கு ராமதாஸ் என்ன சொன்னார், எந்த ஈனப்பிறவியை இழிப்பிறவிக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது வந்து ஜனார்த்தனம் அவர்கள் வந்து பேக்வர்டு கமிஷன் பரிந்துரை செய்து தானே வந்தது என்று ஒரு நிருபர் கேட்கின்ற பொழுது என்ன சொன்னாங்க, அதாவது ராமதாஸ் வந்து மற்றவருடைய உழைப்பை திருடுகின்றவனை தவிர அவங்க எங்க பண்ணி இருந்தா சொல்லட்டும், இதுவரையில எப்பயா கேட்டிருக்காங்களா? அப்ப அவர் போராடவே இல்லை இடஒதுக்கீடு. எந்த இடஒதுக்கீட்டிற்காக நாங்கள் இருக்கும்போது நடந்த போராட்டம் வாங்கின பிறகு என்ன போராடி இருக்கார், இடஒதுக்கீட்டுக்கு பண்ணவே இல்லை. இன்னும் குரல் கொடுத்து தான் சார் இருக்காரு. இல்லை, குரல் கொடுப்பது வேறு, இதுவெல்லாம் யார் செய்தது? நான் தானே 207 வந்து வழக்கு போடுறேன். நாம் வந்து முதல்ல கலைஞர் அவர்களோட ஒப்பந்தம் போடுறோம். அவர் ஆட்சி அமைச்சா 43வது நாள் ஒப்பந்தம். யாருக்கு? வன்னியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் நானும் அன்றைய முதல்வர்களும் ஒப்பந்தம் போட்டு 108 ஜாதிக்கு அப்போ கொடுக்கின்ற பொழுது என்ன சொன்னார், ஒரு கனி கொடுத்துருக்கிறேன், அதை சுவைத்து பாருங்கள், புளித்தான் மாற்றி தரேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவனோட 8 ஜாதி சேர்ந்து 116 ஆச்சு. 108 ஜாதி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு கணிசமாக கிடைத்தது. காலப்போக்கிலே அந்த 116 ஆன உடனே சுருங்கி போனது. அதை வச்சு தானே முதல்வருக்கு நான் கேட்டு 2007 அவர் போட்டு அவர் பேரை வழக்கு போட்டு அதனுடைய வழக்கில் வந்து தானே வந்து நீதியரசர் என்ன சொல்கிற எல்பி தர்மராவ் தெளிவாக சொல்லிட்டார், இந்த ஆட்சியை நாங்கள் நீக்கிறோம். ஏன் நீக்கக்கூடாது, நீங்கள் பெட்டிஷன் போடுங்க, இது பெரியார் ஆட்சின்றாங்க, இடஒதுக்கீடு ஏன் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்குன்னு கேட்டார். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்து வந்த ஆட்சி வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து அரசாணை பிறப்பிக்கிறாங்க 2010 போட்டு. எங்கே போன எந்த இது வந்தாலும் ஆல்டர் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாருன்னா பேக்வேர்டு கமிஷன். இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரை பிரகாரம் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பேக்வேர்டு கமிஷன் இருக்குது. இப்போ இன்றைக்கி 28 மாநிலங்கள் இருக்கிறது, 8 யூனியன் டெரிட்டரியில் இது இருக்குது. இவங்க தான் வந்து இடஒதுக்கீடை மாற்றி அமைக்க முடியும். எவனாவது போராட்டம் பண்ண கலாட்டா பண்ணன்னு வந்ததுன்னா அது நடக்காது. உதாரணத்துக்கு ஆந்திராவில் என்ன நடந்தது, ஆந்திராவில் வந்து 10% ஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு கொடுக்குறார்கள் போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல். அதே மாதிரி ராஜஸ்தானில் குஜாரின மக்களுக்கு 12% ஒதுக்கீடை கொடுக்குறார்கள், 14%. அதே மாதிரி வந்து இங்கே கேட்டிங்கன்னா இந்த மராட்டா ஜாதி மக்கள் வந்து மராட்டா மக்கள் வந்து மகாராஷ்டிராவில் 16% இடஒதுக்கீடை கொடுக்குறார்கள். இது என்னன்னா போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாத அந்த மாநில அரசு அந்த தற்காலிகமாக அதை கொடுத்துறாங்க. அது எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் போனோன்னு எல்லாம் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணி கொடுத்து செல்லுபடியாகாதுன்னு சொல்லிட்டான். அவன் கேட்ட முதல் கேள்வி, பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை எங்கே? பேக்வேர்டு கமிஷன் இந்த ஆலோசனை பண்ணி அவன் கொடுத்தாதான் கான்ஸ்டிடியூஷனல் பிரகாரம் அது செல்லும். இந்த இடஒதுக்கீடு என்பது மாநில அரசுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருந்தாலும் அவங்க சொன்னாதான் நீ செய்ய முடியும்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இப்போ
இவர் நிதிஷ்குமார் என்ன பண்ணாரு, 500 கோடி செலவு பண்ணி 13 கோடி மக்களுடைய பகுப்பாய்ந்து அது பண்றாரு. அவர் பண்ணும்போது 69% கேட்டேன். 60 இந்த நமது 69, அவங்களது வந்து 65. அவரை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்களா? ஆமா 65%. அப்போ வந்து 50லேருந்து 65 இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவர் தீர்மானம் பண்றாங்க. அங்க போன ஒண்ணு இல்லை, அங்க அதே கோர்ட்டு ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டான், நீ எங்க பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை எல்லாமே எப்படியா பண்ணலாம்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டான். ஸோ பேக்வேர்டு கமிஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுதுக்காக உங்களுக்கு சொல்கிறோம். இதையெல்லாம் டிஸ்மிஸும் பண்ணியிருக்காங்க. பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை வந்தால் தான் யாருமே செயல்படுத்த முடியும். நாங்கள் அதனால தான் கேஸ் போட்டு முறையாக வந்து அரசாணை பெறப்பட்டு அதை வந்து பேக்வேர்டு கமிஷன் போய் அவர் பரிந்துரை பண்ணி அது 2011 வந்துடுச்சு. இவங்க வந்து 9 ஆண்டு காலதாமதம் பண்ணி அதுக்கு ஒரு கண்டெம்ப்ட் போட்டு அப்புறம் இப்போ 2015 வந்து கவுல் அவர்கள் சீஃப் ஜட்ஜி வந்து 15 நாளில் கொடுக்க சொல்லி இறுதி ஆணை பிறப்பித்து அந்த இறுதி ஆணை திரும்ப வந்து அருள்மொழி ஐஏஎஸ் அவர்கள், அவர் தான் செக்ரட்டரி இருந்தால், அவர் இட் இஸ் அண்டர் எக்ஸாமினேஷன், உங்களுக்கு வந்து இதை நாங்கள் பரிசீலித்து கொண்டு இருக்கிறோம் என்றெல்லாம் கடிதம் கொடுத்து இதெல்லாம் சேர்த்து வச்சு கேஸ் போட்ட பிறகு February 2 போடுறோம் 2021. அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் போய் சர்வான உடனே இந்த ஆட்சியை வந்து நாங்கள் டிஸ்மிஸ் பண்ண போகிறோம். கொரோனா பீரியட்னால அதுக்கு ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ண அறவழி போராட்டம், உண்ணாவிரதுக்கு அனுமதி இல்லாதனால நீங்கள் வந்து கொஞ்சம் பேசிட்டு போயிடுங்கன்ட்டாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்தோம். அந்த கடிதங்கள் வந்த உடனே இந்த ஆட்சி டிஸ்மிஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்துட்டு உடனடியாக அரசு அறிவுறுத்தி சொல்லும்போது, ஏன்னா அது வந்து உடனடியாக தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு 1 நாள் 2 நாள்லாம் கூட செஞ்சுருவாங்க. அவங்க வந்து காலையில் வந்து அறிவிக்கிறதுக்கு தயாராகும்போது இவர் இறந்து போயிடுறாரு. அதுக்காக அவையை ஒத்தி வைக்கிறாங்க. பாண்டியன், கம்யூனிஸ்ட் பாண்டியன். ஸோ வந்து 2 மணிக்கு 3 மணிக்கு வரும்பொழுது இது ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அது எப்படி பண்ணாங்க, ஜனார்த்தனமும் அவர் தனிகாச்சனவங்களாம் பரிந்துரையில் வந்து மொத்தம் 116 ஜாதி, இந்த 116 ஜாதியில் வன்னியர்களுக்கு 10.5%, அதுக்கடுத்து 93 ஜாதி, அந்த 93 ஜாதியில் மற்றவங்களாம், அதாவது என்னாச்சுன்னா தும்ரான்னு ஒரு ஜாதிக்குது, 450 பேர் தான் மொத்த மக்கள் தொகையே. அப்புறமா நாடோடிகள், அரை நாடோடிகள் அப்படிங்கிறப்பட்டதெல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் வந்து எண்ணிக்கையே இல்லை. இந்த மாதிரி உள்ள ஜாதிகள்லாம் தொகுத்து 93 ஜாதிக்கு 7% ஒதுக்கீடு. அதுக்கப்புறம் வந்து இசைவாளர் உள்ளிட்ட 22 ஜாதிக்கு எவ்வளோ ஒதுக்கீடுன்னு கேட்டிங்கன்னா 2.5. ஸோ இந்த 20 இப்படி பிரித்து கொடுத்தாங்க. இப்படி பிரித்து கொடுக்கும்போது மற்றவங்களாம் என்ன தவறாக நினச்சாங்க, இது வந்து ராமதாசன் 2 கல்லை விட்டு வச்சுட்டான் ரயில்வே ஸ்டேஷனில், இங்கே பண்ணிட்டான் அங்கே பண்ணிட்டான், அதனால் வந்து அவங்க கொடுத்துட்டாங்கன்னு அவங்கவுங்கள போராட்டத்தில் இறங்கி அந்த டைமில் வன்முறையில் ஈடுபட்டாங்க. இது வழக்கும் போட்டாங்க. ஸோ அதில் வந்து யார் இதை செஞ்சாங்கன்னு கேட்டால், தென் மாநிலங்களில் இருக்கிற தேவர், அந்த சமுதாயத்தை சார்ந்த கல்லர், மறவர், அகமுடையார் தான் பண்ணாங்க. அவங்க பிசியில் இருக்காங்க, நாம் எம்பிசியில் இருக்கோம், வேறு கோட்டாவே நம்ம எடுக்கலை. ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ வந்து எஸ்சியில் வந்து 76 ஜாதி இருக்குது. அந்த 76 ஜாதியில் அருந்ததியருக்கு 3 போயிடுச்சு, மீதி 15. இப்போ 75 ஜாதிக்கு 15 இருக்குது. ஏன் அவங்களுக்கு நிறைய கொடுக்கல? அவங்களது மக்கள் தொகை அது இருக்குது. அதுக்கு அடுத்தது இவங்க ஷெட்யூல் ட்ரைப்ஸ். அவங்க வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸை பட்டியலின மக்களுக்கு எவ்வளோ இருக்காங்க? 1% தான். அவங்க 37 ஜாதியில் இருக்கிறாங்க. 37 ஜாதிக்கு ஏன் 1% கொடுத்தாங்க? அவங்க மக்கள் தொகை அது. வன்னியர் நிறைய இருக்கிறாங்க, சென்சஸில் இருக்க எல்லாம் இருக்குது, அதனால் இவங்களுக்கு வந்து கூடுதலாக கொடுத்துருக்குறாங்க. இது கூட எங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கின்ற கலாக்காய் தான். நீ மக்கள் தொகை கணக்கெடுத்து ஜாதிவாரி இது பண்ணிவிட்டு சண்டையில் வரும்போது கொடு. இன்றைக்கு நாங்கள் அவஸ்தைப்படுகிறோமே, அதனால் இங்கே இப்போ வந்து நிகழ்காலத்துக்கு தற்காலிகமான ஏற்பாடாக இதை செஞ்சு கொடுன்னு தான் நம்ம. இப்போ ஒரு கேள்வி வருது என்னன்னா, 2 பேருடைய, அது உங்களுடைய இலக்கும் சரி, பாமக இலக்கும் சரி, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வேணுங்கிறது தான். இப்போ நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறது இப்போ பெரிய பிரச்சனையா, இல்லை இடஒதுக்கீடை வாங்கி கொடுக்கறது பெரிய பிரச்சனையா? எங்க இடஒதுக்கீடு இதுதாங்க நடைமுறை. நான் சொன்னது தான் நடைமுறை. இவங்க போராட்டம் பண்ணாங்க, கலாட்டம் பண்ணாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. இது வந்து இப்போ இன்றைக்கு என்ன பேக்வேர்டு கமிஷனில் இன்றைக்கு என்ன நிலைமை என்ன என்று கேட்டால், நான் வந்து ஒரு முதல்வர் அவர்களை பார்த்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு அந்த ஒரு புக்லெட் போட்டு கொடுத்துருக்கோம். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து இவர்கிட்டையும் கேட்டிருக்கோம். அவங்க என்ன பண்ணாங்க, 2011 இடஒதுக்கீடு கொடுத்து 2021 அவங்க வந்து ஒதுக்கீடு கொடுத்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அதை வந்து அரசு இதழில், அது வந்து கெசட்டில் வந்து போட்டு பண்ணாங்க. போட்ட உடனே என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போன உடனே அங்கே என்னாச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தெளிவாக வந்து முதல்ல வந்து ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் சிஎன் ராமூர்த்தி போட்ட வழக்கு கரெக்டுன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. 2வது அவங்களுக்கு வேணும்னு வேறு மாதிரி ஒரு இதுக்கு போட்டு அங்கே போன உடனே சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னால் 7 காரணங்கள் சொன்னான், காரணிகள் 6 ஏற்கனவே இருக்குது, அது தேவை கிடையாது, ஒன்றே ஒரு காரணி மட்டும். அதுவும் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் 68 72வது பேஜில் பேராகிராஃபில் என்ன சொன்னாங்கன்னா, 2 செய்யணும். ஒன்று வந்து நீங்கள் வந்து குவான்டிஃபியபிள் டேட்டா,
மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மக்கள் கணக்கெடுப்பு மதிப்பாய்ந்து கொடுங்க அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது வந்து என்னென்னா, இதில் கல்வியில் வேலை வாய்ப்பில் இவங்க எவ்வளோ இருக்கிறாங்க அதை எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துடலாம். இது மாநில அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த பேக்வேர்டு கமிஷனுக்கு 6 மாதத்துக்கு ஒரு அரசாணையை போட்டு இதெல்லாம் எடுங்கன்னாங்க. அவர் என்ன பண்ணார், பாரதிதாசன் எங்ககிட்ட 7-10 பேர் கூட வேலைக்கு இல்லை அலுவலகத்தில், நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு சொன்ன உடனே அரசு என்ன செய்யுது, பேக்வேர்டு கிளாஸஸ் இருக்குதுல, மந்திரி இருக்கிறதால பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சகம், அவங்க தான் இதை பண்ணணும், இதை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அப்புறம் வந்து இவர் இருந்தார் சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னல் செக்ரட்டரி அவரை போட்டுட்டு அவர் மூலமாக இதெல்லாம் எடுத்தாங்க. அவங்க கேட்டது 5 வருஷம், ஆனால் இவங்க 10 ஆண்டுகளுக்கு எடுத்து 10 ஆண்டுகளுக்கானதை அனுப்பிட்டாங்க. இப்போ வந்து அந்த கல்வியில் எவ்வளோ இருக்காங்க, வேலை வாய்ப்பில் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அதனால தான் இவங்க எல்லாம் 13% இருக்காங்க, 13% இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதுக்கு அடுத்தது குவான்டிஃபைபிள் டேட்டா, மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு என்ன பண்ணாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியும் ஐஐடி மெட்ராஸ்லையும் கேட்டு எழுதுனாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியுமா, இல்லை யாராவது சொல்லியிருக்கிறாங்களா, நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால இது நடந்ததுனாலே நான் சொல்கிறேன். இதை வந்து உலகத்துக்கு நம்ம சொல்கிறதுனா நாம் அந்த வேலையாகவே இருக்கிறோம். அது என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் இந்த ஸ்டேட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு காரணமே இல்லை, நாங்கள் பண்ணலை, நீங்கள் வேறு எங்கேயா பண்ணுங்கன்னோன்னு அப்புறம் வந்து ஐஐடி வேறு மாநிலத்துக்கு கொடுத்து அதுவும் வாங்கிட்டாங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது, எப்போனாலும் அறிவிப்பு வரலாம். ஏன் ராமதாஸுக்கும் இவருக்கும் வந்து இது என்னன்னு கேட்டால், இவர் வந்து பிஜேபி கூட கூட்டணிக்கு போகிறார். அவர் என்ன சொல்ல, பிஜேபி கூட்டணிக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை கூட்டணிக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி நான் வச்சிடறேன். நான் செயல்படுத்த வேண்டியது தமிழக அரசு, சரிதானே? ஆமாம். அப்போ தமிழக அரசு நோக்கி உங்கள் கேள்வி இல்லாமல் எதுக்கு பாமகவையும் ராமதாஸையும் திருப்பி நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, தமிழக அரசு வந்து நாங்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம், செயல்படுத்துன்னு தானே சொல்கிறோம். அதுக்காக தானே போய் பார்க்குறோம். ஒவ்வொரு பேட்டியிலும் ராமதாஸை நோக்கி தான் தாக்குதல். இல்லை, ராமதாஸ் வந்து என் பிள்ளைங்க அவன் யாருங்க, இவன் தான் ராமதாசன் அறிமுகப்படுத்திய தலைவன் நான், புரியுதுங்களா? நான் அந்த காலத்துலேருந்து இந்த மக்களுக்காக இதுக்காக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். வாழ்ந்த இந்த சமுதாயம் தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக. நீ என்ன பண்ணுற, எல்லாரையும் பிரச்சனை பண்ணுற, எல்லாத்தையும் தப்பாக பண்ணுற, உன் பையனை மட்டும் வளர்த்துக்கணும்னு மற்றவங்களெலாம் இது பண்ண. 25 தியாகிகள் செத்து போனார்கள், யாருக்காவது ஏதாவது பண்ணியிருக்கியா? உன்னை நம்பி வந்து போன காடு வெட்டி குரு நடு ரோட்டில் விட்ட, மருத்துவ கொலை பண்ண, அவன் இன்றைக்கி வரலும் கேள்வி கேட்குறான். 25 தியாகிகள் அவங்க வீட்டுக்கு போய் ஏதாவது பண்ணுங்க ஐயான்னு சொன்னால் என்ன பண்ணுறான், தாலி ஏற்ற முண்டச்சிங்களா இங்கே வராதுன்னு துரத்தி எடுக்கிறேன். இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த அவர் சொன்னார். அப்படி ஆமாம், அவன் இதை விட அதிகம் பேசுவான் மாதிரி. நீங்கள் எங்கேயாவது போய் பாருங்கள், கேளுங்க என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுகிற மாதிரின்னு. நிருபர்லாம் பேட்டி எடுத்தால் முதல்ல எல்லாத்தையும் கைட்டி எடுத்துருவான் மாதிரி. யாவனாவது என்ன தப்பாக பேசி வெளியே போக முடியாது, முதல்ல நிறுத்துங்கடான்றாரு, அப்புறம் திட்டிட்டு அப்புறமா அனுப்புவார். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் பட்டியலேட்டு சொல்லலாம். இப்போ ஏகலவேன்னு ஒருத்தர் இருப்பார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன பண்ணாங்க, அவர் எழுதின ஆர்டிகளுக்காக அந்த அலுவலகத்தையும் முற்றுகிட்டார்கள். குமுதம் அதில் எழுதினவர்ன்றதுக்காக குமார் அவரை எடுத்து காரி துப்பினாங்க. இதே ராமதாஸே நேரடியாக இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம மற்றவங்களை வந்து தப்பாக சொல்லி அவங்களாம் அந்த சிரமத்துக்கு ஆளானவர்களே நம்ம வந்து எனக்கு வருத்தமாக இருக்குது இதெல்லாம் நடந்தது. அவங்களாம் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, முன்னு தான் இருக்கிறாங்க, உயிரோடு தான் இருக்கிறாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள். ஸோ அவர் வந்து இவரை வந்து கேட்குறேன், நான் வந்து இது மாதிரி வந்து வெள்ளரிக்க கூட ராமதாஸ் நீ என்ன சமுதாயத்துக்கு செஞ்சேன்னு கேட்கறதுக்கு. அதை வந்து ஒரு தினமணி நிருபர் வந்து கேட்டான். அதுக்கு என்ன சொல்கிறேன், அந்த வயது நான் கேட்க சொன்னவங்க, அவனுக்கு நான் தான்டா கார் வாங்கி கொடுத்தேன், அவன் பையனை நான் தான் வந்து சீட்டு கொடுத்து படிக்க வச்சுன்னுக்கிறேன், அவன் உன்னை கேட்டான் அவன் அப்படின்னு ஏக வசனத்தை பேசுறது. அதுக்கப்புறம் என்ன வந்து பேட்டி எடுத்தேன், என்னங்க உங்களை நாயின்னு சொல்கிறாரு. கரெக்டாக திருட வந்தால் நாய் குலைக்கும், இன்னொரு இது வந்துன்னா நாய் வந்து இந்த சமுதாயத்துக்கு நன்றி உள்ள நாய் இந்த சிஎன்ஆர்னு சொல்லி விட்டேன். அவங்க வந்து ஏதாவது ஒரு பட்டியல் போட்டு சொல்லுங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. நான் செஞ்சுருக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும், வழக்கின் அடிப்படையில் செஞ்சுருக்கேன். எப்பொழுது 25 பேர் துப்பாக்கி சூட்டில் செத்த பிறகு உயிரை ஆயுதமாக ஏந்தி போராடுவதை தவிர்த்து அறிவை ஆயுதமாக ஏந்துவோம். அறிவு ஆயுதம் ஏந்தி போராடுவோம் தான் இது நடப்பது. என்ன ஆட்சி, சட்டத்தின் ஆட்சி. சட்டப்படி போய் தான் நம்ம பெறணுன்றதுனால தான் இந்த வழக்கெல்லாம். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நாங்கள் படிங்கன்றோம், திமுக அரசு குடிங்கன்னு சொல்லி ராமதாஸ் சொல்கிறாரு. இப்போ படிங்கன்னு எத்தனை பேர் படிக்க வச்சுட்டாரு? ஏங்க இத்தனை பேருக்கு சொல்லி இத்தனை லட்சம் கோடி ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்ட அறக்காட்டில் ஒரே ஒரு வண்டி எனக்கு சீட் கொடுத்துருக்காரு, அது உண்டு இல்லாமல். இல்லை யாராவது படிக்கிறாங்களா? ஏன் இவன் வந்து மத்திய அமைச்சராக இருக்கும்போது 500 மருத்துவக் கல்லூரி அவங்க கண்ட்ரோல் இந்தியா முழுக்க, யாருக்காவது ஒரு இலவசமாக சீட்டு கொடுத்துருக்காங்களா, இல்லை படிக்க வச்சுருக்காங்களா? தமிழ் சமுதாயத்தில் இருக்க யாருக்காவது தமிழ்நாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்களா?
ஏன் இந்த 7 மந்திரிகள் இருந்தாங்களே, 7 மந்திரிகளை ரயில்வே துறை இருந்தது. ரயில்வே துறை எப்பேற்பட்ட துறை, எங்கே பார்த்தாலும் இருக்கிற ஒரு துறை. அப்போ அந்த ரயில்வே துறையில் வந்த 7000 வேக்கன்சி. அப்போ அரங்கவேலுவும் லாலும் தானே இருந்தாங்க. அரங்கவேல் லாலும் இருக்கும்போது அவர் என்ன பண்ணாங்க, ஒட்டு மொத்தமாக விற்றுட்டு வந்துட்டாங்கல்ல. அந்த பீகாரி தானே இப்போ எல்லாம் கேங் மேன் கூட அவங்க தான் ஓடிட்டுருக்காங்க. ஒரு ஒரு இந்த சமுதாயத்தை, இந்த தமிழ் சமூகம் யாரும் இல்லை. இந்த சமுதாயத்தில் செத்து சுண்ணாம்பான அந்த தியாகிகள் குடும்பம் யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் ஏகே மூர்த்தி என்னாச்சு? அப்பவும் ஒன்றும் நடக்கல. ஏகே மூர்த்தி வந்து இருக்கும்போது யார்? நிதிஷ் இருந்தார். அவர்கிட்ட அதே மாதிரி இந்த இத்தனாயிரம் போஸ்டிங் வந்து இதை மொத்தமாக விற்றுட்டு பணம் பார்த்துட்டாங்க. ஸோ இவர்கள் வந்து சும்மா பேசுவார்கள். அதுவும் எப்போ பேசுவாங்க? இந்த தேர்தலெலாம் தோல்வி அடைஞ்சிட்ட பிறகு திடீர்னு தூக்குவாங்க வன்னியர் சங்கத்தை பாருன்னு ஒரு கேடயமாக வச்சுட்டு. இந்த சமயம் இப்போ கூட இடைத்தேர்தல் நடந்தது. என்ன நடந்தது? யார் ஊரெலாம் வன்னியர் இருக்கிறாங்களோ அந்த ஊரை எழுந்துறான்றான். அங்கே இருக்கிற ரவுடி, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாம் கூலிப்படி அங்கே வர வச்சுட்டு அவன் சொந்த செலவில் அப்படியே இங்கே தான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வாங்கின காசில் கொஞ்சோண்டு செலவு பண்ணிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ வந்து கூட்டணி வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதிமுக கூட கூட்டணி 500 கூட பேசி வாங்கிட்டானுங்க. 5 மணிக்கெல்லாம் அவங்க வந்து ஒப்பந்தத்தும் ரெடி பண்ணிட்டாங்க. அங்கே பார்த்தா அவன் வந்து நீ போய் சேர்ந்துட்டுனா நான் போகிற கதி என்ன? யார்கிட்ட கேட்குறான்? அவங்க அப்புக்கிட்ட இவர் கேட்குறாரு, அன்புமணி கேட்குறாரு. நான் போகிற கதி என்ன? என் மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு. நான் வந்து எனக்கு வந்து இது வரலும் கேஸாக இருக்குது. அந்த கேஸை கொஞ்சோண்டு பண்ணிட்டான்னா, அதாவது பாஜகவோட கூட்டணியை பற்றி சொல்கிறீங்க. அவர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நான் திகார் ஜெயில் தான். நீ நான் திகார் ஜெயிலுக்கு அனுப்ப பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பணம் வாங்கி கொடுத்துக்கிட்டு அவங்க வந்தாங்க. இப்போ இந்த இதை தான் ஃபஸ்ட்டு ராமதாஸ் இவ்வளோ நாள் ரெட்டடிப்பு வருமானம் ஒரே நேரத்தில் பார்த்தது இது தான். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ஆள். அவர் வந்து என்னென்னாங்க, தன்மானத்தை பற்றி பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, தனக்கு என்ன வருமானம் வருகிறதோ. அவர் அந்த நான் தான் சொல்லினேன், ஒவ்வொரு கிராமத்துக்கும் போகும்போது நாங்களாம் இருக்கும்போது கிராமத்திலேருந்து 25 இளைஞர்கள் தாருங்கள், உங்களிலே ஒருவர் முதலமைச்சராக்கணும் தான் பேசினார் சத்தியமன்னன். இப்போ யாரை முதலமைச்சராக்கிறதுக்கு 2016 வந்து அறிவித்தார்? அன்புமணிக்கு தான் அறிவிக்கிறாரு. எப்பயுமே அவர் அன்புமணிக்காக தான் வேலை செய்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், பாஜகவோட கூட்டணி. ராமதாஸ் என்ன சொன்னார்? அதுக்கு முன்னாடி கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி, இப்போ பிஜேபி போய் கூட்டணின்னு சொல்கிறேன், 0க்கு கீழே ஏதாவது மார்க் இருந்தால் சொல்லு, நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேட்மெண்ட்டு, நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க, ஆனால் பிஜேபிக்கு மட்டும் போகாதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து 23 எம்எல்ஏ வந்து எம்எல்ஏ அங்கே போய் சேர்ந்தாங்க. பிஜேபி 3 எம்பி அங்கே தான் போய் சேர்ந்தாங்க. போய் சேர்ந்துட்டு என்னன்னா, அது ஒன் வே டிராஃபிக் மாதிரி போனவன் எவனும் வரமாட்டான், அதனால் அந்த கட்சிக்கு போகாதீங்க. கூட்டணியில் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு முடிஞ்சவன என்ன சொன்னீங்க? தேசிய நலன் கருதி கூட்டணி. பச்சையாக போய் சொல்கிற மாதிரி. என்னென்னா, திகார் ஜிலைக்கு அவன் பையன் போயிடுவான், அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக கூட்டணி. வேற என்ன? பயந்து போயிட்டு பண்ணுற மாதிரி இல்லை சார் சொல்கிறேன். இல்லை பயந்து தானேங்க. இதெல்லாம் 1-2 அவன் பற்றி அன்பு என்ன மாதிரி வழக்கு நீ பாருங்கள். இப்போ வந்து மருத்துவக் கல்லூரியை வந்து மேம்படுத்துகிற, பிஜி சீட்டு கொடுக்குற, லைசன்ஸ் கொடுக்குறதுல ஊழல் மாட்டியிருக்கிற மாதிரி. அது இல்லாமல் அவர்கிட்ட வேலை செய்த கேதன் தேசாய், அவர்கிட்ட அவர் வீட்டில் வந்து 1600 கோடி ஒரே நாளில் எடுத்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து எடுக்க முடியாமல் அந்த கவுண்டிங் மிஷின் பத்தாமல் அந்த காலத்தில் எங்கே இந்த பக்கத்தில் இருக்க 3 டிஸ்ட்ரிக்ட்டு அங்கேருந்து வரவழைச்சு தபால் ஆஃபீஸ்லேருந்து நோட்டை எண்ணி பண்டல் போட்டு எடுத்துகிட்டு போனாங்க. அந்த வழக்கு இருக்குது. அவர் வீட்டிலே 7 டன் கோல்டு, 7000 கிலோ, 5 கிலோ 10 கிலோ பிடிச்சாலே எப்படி போடுறான், 7000 கிலோ, அதெல்லாம் அந்த வழக்கு இருக்குது இல்லை. அது இல்லாமல் இன்னும் நிறைய வழக்குகள் வந்து அவர் பேரில் இருக்குது. எதுவுமே செய்யலை. இந்த சமுதாயம் செஞ்சு சொல்லலாம்ல. டாட்டு குத்தி நைனா நீ இல்லைன்னா எப்படி நைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புழுவு. அங்கே நேராக பார்த்தா கிளீசரின் இருக்குது. அதை ஷூட் பண்ணுறோம். கேட்குறேன், இல்லைங்க அண்ணே இன்னும் கொஞ்சம் நல்லா சவுண்டாக பேசுங்க அண்ணே, நல்லா அழுவுங்க, உணர்ச்சி வசப்பட்டால் தான் அது சரி வரும்னு. அப்புறங்க அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் ஒன்று ஸ்டெப்பு ரா ஃபுட்டேஜ்லாம் இருக்குது, நீங்கள் வேணால் நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னொருடைய உழைப்பை மற்றவங்களை தான் திருடிக்கின்னு இப்போ வேலை நடத்துருக்கேன். அவங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. அவங்களுக்கு என்ன இருக்குது? பணக்காரனை சுற்றி 10 பேர், பைத்தியக்காரனை சுற்றி 10 பேர். இந்த ஒரு ஒன்றுத்துக்கு ஒரு கட்சியை வச்சுக்கின்னு ஊர் தாலி அறுத்துன்னுக்கிறானுங்க. இது கூட ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. எங்கே போனாலும் இந்த கூட்டம் தான் வரும். நீங்கள் இங்கே போனாலும் சரி, கன்னியாகுமரியில் கூட்டம் நடத்தினாலும் அதே தான், இங்கே வந்தாலும் அதே தான். என்எல்சி பிரச்சனைக்காக போராடுறீங்க, எங்களை விட யார் போராடுவாங்க அப்படின்னுங்க. அங்கே வந்தவன் யாராவது அந்த என்எல்சிலேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க? இல்லவே இல்லை. அந்த என்எல்சி பகுதி எதுவுமே கிடையாது. வந்தவங்க யார்? பிடிச்சின்னு போனாங்க அரியலூர்காரங்களும் விழுப்புரம் மாவட்டத்துக்காரங்களும். இவங்களை எங்கே கொண்டு போய் போட்டாங்க? பாளையங்கோட்டை ஜெயிலையும் இதுலேயும் மதுரை ஜெயிலையும். அங்கே எல்லாம் லிஸ்ட்டு பார்த்தா என்னென்னா இது எல்லாமே வேறு மாவட்டத்துக்காரங்களாக இருக்கிறாங்க. அப்போனா இவங்களுக்கு அங்கே ஆள் இல்லை. கூலிக்காக மாரடிக்கிற கூட்டம். எங்கே வந்தாலும் சரி உணவு கொடுக்குறான், உற்சாக பானம் கொடுக்குறான், பணமும் கொடுக்குறான்.
இது என்ன இருக்குது, வேகபான் மாதிரி சுற்றின்னு கிடக்கிறவங்களே இழுத்துன்னு வந்துட்டு வம்பு தும்பில் மாட்டி விட்டுட்டு இப்போ இடஒதுக்கீடு கேட்க அதுக்கு வேலையே இல்லையே, அவங்க எப்படி போக முடியும்? எல்லா ஸ்டேஷன்லையும் வழக்கு இருந்தால் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் கேட்பான்ல. இது வந்து போலீஸுக்கு கொடுத்தா தானே அவங்க வேலைக்கே போக முடியும். இதெல்லாம் வந்து குறைந்தபட்ச அறிவு இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? நான் கூட இப்போ இந்த இளைஞர்களை கேட்குறேன், நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, இன்றைக்கி விரல் நுனியில் எல்லா விஷயங்களும் இருக்குது, உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்பேற்பட்ட நீங்கள் ஏன் இந்த ஊம ஜனம் அவன் என்ன சொல்கிற மாதிரி பேட்டியில், ஊம ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அண்டங்கிடுகிடுக்க நான் வந்து போராட்டம் பண்ணுவேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பவும் போராட்டம் பண்ணல, அப்போ எங்கே போயிருந்த தங்கம் போயிடுச்சு பாஞ்சேரியில் படுத்து கிடந்துட்டான். இந்த 7 நாள் சாலி பண்ணல, அந்த தீரம் வந்து எங்கே போயிட்டா மாதிரி ஜிப்பர் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டாங்க. இப்போ நடுவில் வந்து பேரை இது பண்ணுறதுக்காக வந்துட்டு அப்புறம் அரெஸ்ட் பண்ணாங்க. அவன் தீரம் அக்கதி கூட கிடையாது, வரவே இல்லை. சாலை மறியல் முடிஞ்சு துப்பாக்கி முடிஞ்சு எல்லாம் செத்து போன பிறகு அந்த தீவிரம் அப்படியே பெரிய போர்க்களத்தில் எல்லாத்தையும் பண்ண மாதிரி. நாங்கள் தான் ஏன் கஷ்டப்பட்டு கைதாகி ஜெயிலில் போனோம். நான் மத்திய சிறைச்சாலை இதில் இருந்தேன், சேலத்தில் இருந்தேன், சேலம் மாவட்டம் அந்த பகுதிக்கு எனக்கு. நான் போய் அங்கே இருந்து எல்லாம் பண்ணி வந்தேன். அதனால தானே வந்து நம்ம கலைஞர்கிட்ட எல்லாம் பேசும்போதெல்லாம் சொல்லி அவர்கிட்டருந்து இந்த விடுதலை வாங்கினதெல்லாம் யார், 2 லட்சம் பேர் வழக்கு அவர் தான் தள்ளுபடி பண்ணார், 3 லட்ச ரூபா அவர் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த 25 பேருக்கு சமூக நீதி போர் வீரர்கள்னு கொடுத்தாரு. 5 பேர் குண்டாஸ் ஆக்ட் இதில் கைது பண்ணி போட்டாங்கல்ல, முதல்ல என்ன ட்ரை பண்ணார், அது முடியாத போனோன்னு மீதி 5 பேர். நான் வேலூர்லேருந்து நடைபயணம் வந்து சொல்லி அவங்களாம் சமூக நீதிக்காக போராடுறவங்க, உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் சமூக நீதிக்காக இது பண்ணுறவங்களாச்சேன்னு சொன்ன உடனே அதெல்லாம் கேட்டு அவங்களெல்லாம் விடுதலை பண்ண வச்சார். ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுத கதை தான் ராமதாஸ் கதை. கலைஞர் வந்து பல உதவிகளை செஞ்சுக்கிறதா சொன்னீங்க. ஒருவேளை என்ன சந்தேகம் வருதுன்னா, திமுகவே உங்களை வந்து தூண்டி விட்டு பாமக விமர்சனம் பண்ணுன்னு சொல்லுதோ ஒருவேளை? என்னைய விமர்சனம், நான் அந்த காலத்துல நிறைய உதவிகளை செஞ்சு இல்லை உதவி இல்லை, இந்த சமுதாயத்துக்கு கேட்டேன், சமுதாயத்துக்கு வந்து அப்புறம் வந்து அவர் வந்து கொடுக்கவே இல்லை. அந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு 6% தான் கிடைக்குது, ரொம்ப குறைஞ்சி போச்சு, அதிகமாக கொடுன்னு அவரை எதிர்த்து தானே கேஸ் போட்டேன் 2007. அவர் எதிர்த்து வழக்கு தான். அந்த இடஒதுக்கீடு வழக்கு என்பது கருணாநிதி அவர்களை, கலைஞர்களை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு. இந்த பொது சொத்து வாரியம் என்பது ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு. நல வாரியம் என்பது ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து தொடுக்கப்பட்ட வழக்கு. புரியுதுங்களா? நான் வந்து இப்போ யார் ஆட்சி இருந்தால் என்ன, யார் வந்தாலும் இப்போ யார் ஆட்சி இருந்தாலும் இந்த சமுதாய நலன்களுக்காக நான் வந்து குரல் கொடுக்க வழக்கு தொடுத்து அதுக்காக கேட்குறோம். இது வந்து சாதாரண கேஸ் இல்லை, சென்சிட்டிவ் கேஸ். 40-50 தடவை டிஸ்மிஸ் ஆன கேஸு. அதெல்லாம் நீ யார் என்று கேட்டார்கள். இந்த வழக்கு தொடுக்க நீ யார் என்று உயர்நீதிமன்றம் கேட்கின்ற பொழுது நான் என்ன சொன்னேன், நான் அந்த டெல்லியில் பேச்சுவார்த்தையில் கலந்துட்டு இருக்கேன், இங்கே பண்ணியிருக்கேன், என்னுடைய அட்டை தாங்கிய தான் உறுப்பினர் அட்டை, CN ராமமூர்த்தி பொதுச் செயலாளர், இவர் தான் அதிகாரம் படைத்த பதவியிலிருந்து இதெல்லாம் சொல்லி இந்த சார்ட்டர்ட் கோர்ட்டு இந்த மனுவை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கலைன்னா ஒன்று சொல்லுங்கள், என்னை வந்து நான் தப்பாக உங்கள் நேரத்தை வீணடிக்கிறேன்னு எனக்கு ஃபைன் போடுங்க, இல்லை எனக்கு ஜெயிலுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்ட பிறகு தான் இந்த கேஸை எடுக்கிறாங்க. கேஸ் எடுத்து தான் இவ்வளோ நடந்து வந்திருக்குது. இது வந்து ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான வேலைகளை நான் செஞ்சுட்டு இருக்கேன் தொடர்ந்து. வேற எந்த யாரும் தூண்டி விட்டு எதுவும் பண்ணல, யாரும் உங்களை வந்து எப்படி பண்ணல. ஏங்க எந்த காலத்துல அப்ப இருக்கும்போது, இப்ப ஜெயலலிதா இருக்கும்போது 92 நான் எதிர்த்தனேன், அது இப்போ யார் தூண்டாங்க? அலெக்சாண்டர் அவர்கள் வந்து நடைபயணத்திலேருந்து நான் வந்து வேலூரில் இருக்கும்போது அப்புறம் கவர்னர் ஆட்சி நடந்தது. அப்போ அவர்கிட்ட சொல்லும்போது சொன்னார், அவர் வந்து நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க அவர் பேசினார். அவர் வந்து சொல்லுகின்ற பொழுது நான் பிரசிடென்சியில் படித்தேன், நான் அண்ணாமலையில் படித்தேன், உங்கள் அறக்கட்டளைக்கெலாம் நான் வந்திருக்கேன், வன்னியர் கல்வி கழகத்துக்கு நான் போயிருக்கிறேன், நீங்கள் வந்து ஏன் வந்து ஈழவாஸ் கேரளாவில் ஈழவாஸ் அறக்கட்டளை மாதிரி உங்கள் முன்னோர்கள் விட்டு சென்ற சொத்துக்கள், அவங்க செல்வந்தர்கள் விட்டு சென்ற சொத்துக்கள் நிறைய இருக்குது தமிழ்நாடு முழுக்க, அதையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த கல்வி நிலையங்களாக, அப்புறம் வந்து சத்திரம், இந்த மாதிரி ஆவடி, இந்த மாதிரி அன்னச்சத்திரம், இதெல்லாம் நிறைய இருந்தது, அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்ததெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வாங்க. உதாரணத்துக்கு ஆயிரங்காணி ஆளை வந்தார் அறக்கட்டளை, எத்தனை 11 கிலோமீட்டருக்கு 2208 ஏக்கர் நிலம். சரி, பிடிலி செங்கல்வராயனாக்கள் வெப்பேரியில் இருக்குது, அதுக்கு எங்கே பார்த்தாலும் சொத்து இருக்குது. அவருடைய இது வந்து அந்த காலத்தில் இந்த மெர்கண்டல் வங்கியில் தான் அவங்க டெபாசிட் பண்ணியிருந்தாங்க. அதை வட்டி கூட வாங்கி சாப்பிட முடியாத தெரியாத ஒரு ஜனமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம வழக்கு போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு வந்து HSBC பேங்க்கு, அதில் ஒரு 10,000 கோடி இருக்குது, அதுக்கு டிவிடெண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சமுதாயம் இந்த பணத்தெல்லாம் இந்த ஏழை மக்கள் பயனுற வேண்டும், உங்கள் படித்து மேலே வரணுன்றதுக்காகத்தானே நம்ம அந்த பொது சொத்து வாரியமே போகிறோம். அவர் அதெல்லாம் பேசி சொன்ன பிறகு தான் நான் வந்து ஜெயலலிதா அவர்களை 92 சந்தித்து, உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு அவங்க கேட்டாங்க. எங்களுக்கு வந்து எங்கள் ஜாதி, எங்கள் சமுதாயம் நல்லா இருக்கணும்னா, வாழ்ந்த இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் வந்து இந்த பொது சொத்து வாரியத்தை நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு அவங்கள வந்து வேண்டுகோளாக வைக்கிறோம்.
அப்போ வேண்டுகோளாக வச்சோன்னா அடுத்தது என்ன நடக்குது? கற்பூர சுந்தரபாண்டியனை கூட்டி இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் அதுக்கான ஃபைல்களெல்லாம் தயார் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்களும் இதில் இன்ட்ரெஸ்டடு. அவங்கெல்லாம் பண்ணாங்க. முதல்ல கலைஞர் ஒரு தடவை ஒரு போட்டார் 2001 போட்டு உடனே என்ன பண்ணிட்டாரு, காலாவதி ஆகி போச்சு, ஆள் கொடுக்கல, வேற இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப இதெல்லாம் இப்படி போட்டு படிப்படியாக வந்தது. இது வந்து ஒரே நாளில் வந்து நான் செய்யலை. இத்தனை ஆண்டு காலம் வேறு வேலை பார்க்காமல் என் வாழ்க்கையை இதுக்காக அர்ப்பணித்து நான் செஞ்சுருக்கேன். சார் நீண்ட நெடிய வரலாறு கொண்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. ம். இப்போ உங்களுடைய பேட்டியில் வந்து நீங்கள் சில விஷயம் குறிப்பிட்டீங்க. கட்சி சார்ந்து நீங்கள் பேசுகிறதோ இல்லை ராமதாஸ் அவர்கள் மீதான நீங்கள் அரசியல் விமர்சனம் வைக்கிறதெல்லாம் வேற. அவருக்கு வந்து நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் அவர் 2வது மனைவி இருக்காங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறதுலாம் சரியாகலாம். ஏங்க இந்த செத்து போன 25 பேருக்கு ஒன்றுமே கொடுக்கல. அவங்க வீட்டில் வந்து அந்த இது இருக்குது இல்லை, இந்த சுசீலா தானே சொல்கிறீங்க. இந்த சுசீலா வந்து யார்? பூர்ணி அம்மா. அந்த பூர்ணிமாவுடைய பொண்ணு. அது வந்து என்ன பண்ணுவாங்க, இட்லி சுட்டு விற்பாங்க அந்த அம்மா. அந்த இட்லிலாம் வந்து தெருவுலலாம் விற்றுப்புட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இவர் வச்சு இந்த கிளினிக்கில் வேலை செஞ்சுது. இந்த கிளினிக்கில் வேலை செஞ்சு அவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்கல்ல, அவங்க போனவங்கள வந்து என்ன பண்ண, தாலி எடுத்துட்டு அன்றைக்கி எடுத்து வந்து வச்சுருந்தேன். நீ வந்து பண்ணிவிட்டு இன்றைக்கி ஏன் வருதுன்னா, இவனுக்கு எதுவும் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து காசே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு 150 கோடியில் அறக்கட்டளை போட்டிருக்கேன், பண்ணி வச்சுருக்குங்க. அவங்க அம்மா பேரில் பூர்ணிமான்னு சொல்லிட்டு இது இருக்குது இல்லையா, நம்ம ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி அந்த இது இருக்குது இல்லையா, அந்த அவருடைய நினைவகம், அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவ்வளோ பெரிய இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் அவ்வளோ பெரிய பெட்ரோல் பங்க் வாங்கி கொடுத்துருக்கேன். நீ அது மட்டும் இல்லை, அவன் சொந்த இதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு இத்தனை 1000 கோடி என்பதெல்லாம் கம்மி. அது மாதிரி நிறைய எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லாருக்கும் சொத்து இருக்குது. தன்ராஜ்லேருந்து அந்த பரசுராமன்லேருந்து அவங்க பசங்கள்லேருந்து எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் வேணும்னா நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன், டீட்டெயிலும் கொடுக்குறேன். 2வது இவங்க வந்து ராமதாஸை நான் வந்து திட்டி என்ன ஆக போகிறது, எனக்கு என்ன இருக்குது? தொடர்ச்சி நீங்கள் அதான் சார் இல்லை ராமதாஸ் இல்லை, இப்போ வந்து வேறு யாரும் கேட்க மாட்டாங்களே. இப்போ ராமதாஸை பற்றி வேறு ராமதாஸ் வரல இது வரல தமிழ்நாட்டில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும், அந்த பெரிய கொய்யா சின்ன கொய்யான்னு. இது எதாவது நியாயமா? அது அவன் வந்து எஸ்சி சர்டிஃபிகேட்டில் படித்து திருட்டு பையன் 420 ஃபோர்ஜரி, எனக்கு தெரியாதவர்கள்ங்கிட்ட ஊர் உலகத்துக்கு எனக்கு தெரிஞ்சிச்சு இல்லை. அப்போ அப்படியாப்பட்டவன் ஏன்டா நம்புறேன்? அவன் என்ன சொல்கிற, ஊமை ஜனங்கன்ற வாங்க விடுவேன், ஈர பேனாக்குவேன், பெருமாளாக்குவேன், பெரும் பிரச்சனையாக்குவேன், எல்லார் பேர்லையும் வம்பு வழக்கு வரும். இது வந்து நியாயமா? ஒரு அரசியல்வாதி பண்ணுற வேலையா? நீ யார் வேணாலும் கட்சி நடத்தலாம், தப்பு சொல்லலை. ஆனால் இந்த ஜாதியை சொல்லி நீ ஏமாத்துறியா, அதுதான் நான் தப்புன்றேன். இது வந்து சொல்கிறதுக்கு எனக்கு கட்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். மற்றவங்களாம் யாரும் சொல்கிறதுக்கு திராணி இல்லை. எல்லாம் பாதிக்கப்படலாம், அந்தந்த லெவலில் கத்திட்டு அவன் போய்கினே இருக்கிறாங்க. அவ்வளோதானே தவிர ராமதாஸுக்கு வந்து சரி அவ்வளோ பெரிய செல்வாக்குள்ள இருந்த மாதிரி ஏன் 2.3 ஓட்டுக்கு வராரு? ஏப்பா ஒரு உள்ளாட்சி தேர்தல் என்ன சொன்னார், உங்களுக்கு வந்து ஒரு 5 பேர் கிடைக்கலையா நிற்க வைக்கிறதுக்கு? என்கிட்ட சொல்லியிருந்தா அந்தமான்லேருந்து நான் ஆள் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலையா? இப்போ கட்சி கட்டரும்பாயி என்ன ஆச்சு? அங்கீகாரம் போச்சா இல்லையா? 10 இடத்துல நின்று ஒரு இடத்துல கூட வாங்கலையே, ஜெயிக்கலையே. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ 2011 என்ன நடந்தது? இப்போ ஜெயலலிதாவோட ஒப்பந்தம். இப்போ கட்சி என்ன ஒப்பந்தம்? பாண்டிச்சேரியில் நீங்கள் வந்து 15 இடம், நான் 15 இடம். எது எப்படி போனாலும் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, பாமக தான் முதலமைச்சர்னு சொல்லி ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க. ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலையாங்க. 2016 என்ன பண்ணாங்க? தமிழ்நாட்டின் முதல்வர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இது பண்ணாங்க. அங்கே வந்து அங்கே நிற்கவே இல்லையே பாண்டிச்சேரியில். அதுவே ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்கலையே. ஸோ அப்போன்னா நீ என்ன கட்சி நடத்துகிற? நீ எப்படி வந்தது, எங்கே இருந்தது, எப்படி வந்து இது இந்த நிலைமைக்கு வந்தது? நீங்கள் வந்து மற்றவங்களை பற்றி நான் குறை சொல்லலை, ஒரு ஆள் மட்டும் தப்பாக சொல்லலை. ஏனென்றால் அந்த கட்சி நான் தான் துவக்கி வச்சேன். அந்த கட்சி வளர வேண்டும். அது எதுக்கான கட்சி? எல்லா மக்களுக்கான கட்சி. எல்லாரும் சகோதர சமுதாயங்கள் வந்து என்னன்னா, நீங்கள் இதுவாக இருக்கிறீங்க, கொஞ்சம் பேராக இருக்கிறீங்க, நாங்கள் சமுதாயம் பெருசாக இருக்கிறோம், இங்கே கூட வாங்க, உங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறோம், உங்களை எம்எல்ஏ ஆக்குறோம், எம்பி ஆக்குறோம், குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம், அதுக்காக நாங்கள் போராடுறோம், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுன்னு தானே நம்ம பண்ணோம். எந்த சமுதாயத்திலே பாட்டாளிகள் இல்லை? எவனெல்லாம் ரத்தத்தை வேர்வையாக்கி நாட்டுக்கு வீட்டுக்கும் உடைக்கிறவங்க எல்லாம் பாட்டாளி தானே. அந்த கான்செப்ட் தானே பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்கள் தான் துவக்கணும். அது இன்றைக்கி என்னாச்சு? பாசமுள்ள மகன் கட்சி ஆகிவிட்டது, பணத்துக்கான கட்சி ஆகிவிட்டது. இப்போ அதுவும் போய் பாரதிய ஜனதா கட்சி ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நாள் பிஜேபியில் போய் சேர்ந்துருவாங்க. இந்த சரத்குமார் சொன்னார்ல அந்த மாதிரி. சார் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 21 பேர் மேலே கைது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக ஒரு விஷயம், தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து, இது எப்படி பார்க்குறீங்க சார்? சட்டப்படி கரெக்டாக நடவடிக்கை எடுக்கணுங்க. இந்த ஆட்சி வந்து அதை செஞ்சே ஆகணும்.
யார் எதுவும் தயவு தாட்சிணமின்றி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுக்கு கிடைக்கிற தகவல், இப்போ நம்ம விட அரசில் இருக்கிறவங்களுக்கு தகவல்கள் நிறைய கூடுதலாக இருக்கும். அவங்க உண்மை தெரியும். இந்த உண்மைத்தன்மை தெரிகிற போது எல்லாருமே வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு எல்லாரையும் கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். அதற்கான தண்டனையை அந்த அரசு வாங்கி கொடுக்கணும். இந்த முதல்வர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதில் வந்து கொஞ்சம் சிரத்தை எடுத்து அதை செய்யணும். இது வந்து தப்பு இல்லையா? ஒரு பட்ட பகலில் ஒருத்தர் ஒரு கட்சி தலைவரை இது மாதிரி நடக்குது, யாரா அது நீதிமன்றம் முடிவு செய்யட்டும். அவர் என்ன பண்ணார் போனார். ஆனால் இதுக்கு தவறு செய்தவர்களை கண்டிப்பாக தண்டிக்கின்ற அளவிலே உடனடியாக துரிதமாக செயல்பட வேண்டும். இந்த காவல்துறை விரைந்து செயல்பட்டு எல்லாரையும் கைது பண்ணி அவருக்கு உரிய நியாயத்தை அவருக்கு பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். அது தப்பு, யார் செஞ்சாலும் தவறு தான். பல விஷயங்களை குறித்து கலந்துரையாடி இருக்கீங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம், மக்களே முடிவு எடுக்கட்டும். நன்றி சார். நன்றி, வணக்கம்.